மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் கணியன் குழுமம் சார்பாக இனிய வணக்கம். நமக்கு குரூப் 4 எக்ஸாம் வந்து ரொம்ப சிறப்பாகவே நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ நிறையா மாணவர்கள் ரொம்பவே விரக்தியில் இருப்பீங்க. ஸோ கொஸ்டின்ஸ் எல்லாம் நமக்கு அவுட் ஆஃப் சோர்ஸு, நமக்கு ரொம்ப இன்னல்களுக்கு தான் நமக்கு டிஎன்பிசி வந்து ஆளாகியிருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ டிஎன்பிசியை பொறுத்தளவுக்கு அவங்களுடைய தரப்பு என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஸோ நாங்கள் பாடத்திட்டத்தை தாண்டி கொஸ்டின்ஸ் எடுக்கலை அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நமக்கு வந்து முன்வைக்கிறாங்க. ஓகே, முடிஞ்சிருச்சு. அதெல்லாம் நம்ம இனி பேச வேணாம். ஸோ நம்ம அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி குரூப் 2 2ஏக்கான கால்ஃபர் வந்து வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 645 வேகன்சிஸ் வந்து வந்திருக்கு. சார் என்ன சார் வெறும் 645 தானா சார்? அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஏற்கனவே குரூப் 4 எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு நிறையா பேர் வந்து மன வேதனையில் வந்து இருக்கிறாங்க. மறுபடியும் ஒரு கம்மியான வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிஎன்பிசி நமக்கு எக்ஸாம் முடிகிற வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அது கூட்டலாம், எது வேணால் நடக்கலாம், பார்க்கலாம். ஓகே, நம்ம வந்து சிலபஸ்ஸு இதில் கொஞ்சம் சில மாறுபாடுகள்லாம் நமக்கு வந்து இருக்குது. நமக்கு மெயின்ஸ் குரூப் 2 2A கூட மெயின்ஸில் பார்த்தீங்கன்னா சில மாறுதல்கள்லாம் அடைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸோ எப்போ அப்ளை பண்ணலாம், ஸோ என்ன நோட்டிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ற விஷயத்தை நம்ம ஃபுல்லாக ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. ஸோ பார்த்துங்க, நோட்டிஃபிகேஷன் நம்பர் வந்துட்டு 11/2025. நமக்கு வந்து மொத்த வேகன்சிஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 645 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்கப்பா. ஸோ இணையவழி விண்ணப்பம் சமர்ப்பிக்க வேண்டிய லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 13/8 லாஸ்ட் டேட்டு. சரிங்களா? ஸோ இன்னையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 30 நாள் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே. அடுத்து விண்ணப்பதாரர்கள் அதாவது நமக்கு வந்து விண்டோ ஓப்பன், அதாவது கரெக்ஷன் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். ஸோ அது நம்ம தெரிஞ்சது தான். ஸோ லாஸ்ட் டேட்டு வந்து பார்த்துக்குங்க. இன்றைக்கே நமக்கு என்ன பண்ணிக்கலாம், ஸோ அப்ளை பண்ணுற வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. அடுத்து முக்கியமான விஷயங்கள் வந்து என்னென்ன விஷயங்கள் எந்தெந்த போஸ்டிங்க்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஸோ உதவி ஆய்வாளர், ஸோ அது எல்லாமே வந்து பதவி குறியீடு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அது பார்த்தீங்கன்னா காலி பணியிடங்கள் இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 6 வேக்கண்ட்டு. சரிங்களா? ஒவ்வொரு இதுலையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. ஓகேவா? சரி, ஓகே. அதுக்கடுத்து தமிழ்நாடு வனச்சார்நிலை பணி. சரிங்களா? ஸோ அதுக்கு வந்து ஒரு 13 வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. வேறு மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான வேகன்சிஸ் இருக்கிறத மட்டும் நான் சொல்கிறேன் பாருங்களேன். ஸோ பார்த்தீங்கன்னா முதுநிலை ஆய்வாளர் நமக்கு வந்து தமிழ்நாடு பால்வளத்துறையிலேருந்து இந்த வேக்கண்ட் போட்டிருக்காங்க. ஸோ 65 வேகன்சிஸ் வந்து அதில் வந்து இருக்குது. ஸோ அதுக்கடுத்து கொஞ்சம் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 அப்போ அந்த மாதிரி இதில் தான் இருக்குது. அதுக்கடுத்து வருவாய் நிர்வாகம், தமிழ்நாடு அமைச்சு பணியில் இருக்கக்கூடிய வருவாய் நிர்வாகம் மற்றும் பேரிடர் மேலாண்மையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 வேகன்சிஸ் கிட்ட வந்து இருக்குது. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா சென்னை, கடலூர், ஈரோடு, கள்ளக்குறிச்சி, உதகமண்டலம், ராமநாதபுரம் அப்படின்னு பிரித்து வந்து எந்தெந்த இடத்துல வந்து எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படின்ற விஷயத்தை நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட் உதவியாளர் கால்நடை பராமரிப்பு மருத்துவ பணிகளில் வந்து ஒரு 43 வேகன்சிஸ் வந்து இருக்குது. அது ஒரு கொஞ்சம் பல்கான வேகன்சி. கொஞ்சம் பல்கான என்ன, கொஞ்சம் கம்மி தான். 645ன்றதே கம்மி தான். அதில் ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது இதில் கொஞ்சம் வேகன்சிஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அமைச்சு பணி தொழில் மற்றும் வணிகத்தில் ஒரு 18 வேகன்சி. ஸோ அதுக்கடுத்து இது ஃபுல்லாமே அசிஸ்டன்ட் தான். அதுக்கடுத்து போலீஸில் வந்து பார்த்தீங்கன்னா 41 வேகன்சிஸும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ மருத்துவ மற்றும் ஊரக சேவைகள் இது வந்து ஆல்ரெடி நமக்கு குரூப் 4ல் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ குரூப் 2A வந்து வச்சுருக்காங்க. அதில் வந்து ஒரு 74 வேகன்சிஸ் இருக்குது. சரிங்களா? அதுக்கடுத்து அசிஸ்டன்ட் தான். பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு பிரிவு மருத்துவர்களில் பார்த்தீங்கன்னா ஒரு 28 வேகன்சிஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து வேகன்சிஸ் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் நமக்கு ஸ்கூல் எஜுகேஷனில் நமக்கு 109 வேகன்சிஸ் இதில் இருக்கிறதுலேயும் அதிகமானது பார்த்தீங்க அப்படின்னா இது ஆல்ரெடி குரூப் 4ல் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா 109 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. இதில் இன்னும் நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு மொத்தத்துக்கு வந்து இந்த இதில் 595 ப்ளஸ் இதோட சேர்த்து நமக்கு வந்து தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? மொத்தம் வந்து ஒரு 645 வேகன்சிஸ். சரிங்களா? ஓகே. இதில் வந்து நமக்கு வயது வரம்பு நமக்கு தெரியும். ஒவ்வொருத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா வயது வரம்பு கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்க அப்படின்னா 42, அதாவது நன்னடத்தை அலுவலர் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குமே. ஸோ வந்து வேகன்சிஸில் பொறுத்தளவுக்கு நமக்கு அதிகமாக வந்து ஸ்கூல் எஜுகேஷன்ஸில் இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏஜ் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே. நமக்கு இதை பற்றி தனியாக கூட பார்ப்போம். ஸோ நோட்டிஃபிகேஷனில் இப்போதைக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்ற மட்டும் நம்ம ஓரலாக வந்து பார்த்துருவோம். சரிங்களா? ஓகே. ஸோ அதுக்கடுத்து குரூப் 2Aக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 42 எல்லா வேகன்சிஸ்க்குமே பார்த்தீங்கன்னா அதிகபட்ச வயசு வந்து பார்த்தீங்க அப்படின்னா
ஸோ நமக்கு வந்து வயது வரம்பு சலுகையோடு சேர்த்து நிர்ணயிக்கப்பட்ட குறைபாடுகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இருக்கிறவங்களுக்கு 42 வயசு. ஸோ உச்ச வயது நிறைவடைந்திருக்கக்கூடாது, 32 வயசு நிறைவடைஞ்சிருக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் தருவாங்க. ஸோ அதையும் நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ அதுக்கடுத்து இது தனியாக பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஒவ்வொருக்குமே நன்னடத்தை அலுவலர், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வனவர், இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு ஸோ ஏஜ் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து. ஓகே, இது நம்ம கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஏஜ் வந்து 32க்கு மேலே இருக்கவங்க மட்டும் கொஞ்சம் இந்த காலத்தை மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ஓகே, கல்வி தகுதி எப்பயும் போல் ஏதாவது ஒரு டிகிரி வந்து படிச்சிருந்தா போதுமானது. அதுலேயுமே கொஞ்சம் எந்தெந்த யூனிவர்சிட்டியில் வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கணும் அப்படின்ற விஷயத்த வந்து நமக்கு ரொம்ப தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து எக்ஸாம் வந்துட்டு கிட்டத்தட்ட குரூப் 4 மாதிரி தான். குரூப் 4 மாதிரி மீன்ஸ் ப்ரிலிம்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 100 தமிழ் இருக்கும், பொது தமிழ் இருக்கும். ஸோ அதுக்கடுத்து 25 சைக்காலஜி இருக்கும். ஸோ அடுத்து 75 கொஸ்டின்ஸ் வந்துட்டு ஜிகே பகுதியில் வந்து இருக்கும். ஸோ குரூப் 4 பேட்டர்னே தான், கிட்டத்தட்ட அதே தான். சரிங்களா? ஆனால் குரூப் 4 மாதிரி தான் தமிழில் கொஸ்டின்ஸ் கேட்க போகிறாங்களா அப்படின்றது நமக்கு தெரியல, பொறுத்து இருந்தால் பார்க்கணும். சரிங்களா? நம்ம என்ன வேணால் நடக்கட்டும், பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம படிக்கிறத வந்து படிச்சுட்டே இருப்போம். ஓகேங்களா? ஸோ நமக்கு அடுத்து என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து நம்ம காலம் தான் பதில் சொல்லணும். சரிங்களா? ஓகே, அதே மாதிரி நமக்கு எக்ஸாம் சென்டர்ஸ் எங்கெங்கே கொடுத்துருக்காங்கன்ற விஷயத்தை நமக்கு வந்து தெளிவாகவே வந்து கொடுத்துருக்காங்க. வேறு என்ன முக்கியமான விஷயம் பார்க்கணுன்னா, நமக்கு லாஸ்ட் டேட்டு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 13/8. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 13/8 வந்து நமக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து லாஸ்ட் டேட்டு. ஓகேங்களா? சிலபஸ் வந்து ஃபஸ்ட்டு படிக்கிறவங்க வந்துட்டு ஃபஸ்ட்டு சிலபஸை வந்துட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ சிலபஸில் இருக்கக்கூடிய மேட்டர்ஸை வந்து என்ன சொல்கிறது, இது நம்ம 10த்துக்கே வந்துட்டு இந்த அளவுக்கு ஆழமாக கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ டிகிரி ஸ்டாண்டர்ட் அப்படின்றதுனால ஸோ சிலபஸில் இருக்கக்கூடியதை நாங்கள் தாண்டலை அப்படின்ற விஷயத்தை வந்து நமக்கு வந்து நல்லா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா வேறு புக் சோர்ஸையும் தாண்டி, ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வேர்ச்சொற்கள் இருக்குது அப்படின்னா ஸோ அவுட் ஆஃப் சோர்ஸில் என்னென்ன கிடைக்குதோ அதையும் நம்ம என்ன செஞ்சுக்கணும். ஸோ கண்டிப்பாக நம்ம படிக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து இப்போ இருக்கிறோம். சரிங்களா? ஸோ எப்படி அப்ளை பண்ணுறன்ற டீட்டெயிலையும் வந்து ரொம்பவே தெளிவாகவே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஃபோட்டோஸு, அதே மாதிரி சிக்னேச்சர்ஸு, ஸோ அதெல்லாம் அப்ளை பண்ணும்போது நீங்கள் ப்ரௌசிங் சென்டரில் போய் நீங்கள் அப்ளை பண்ணாலுமே கூட ஸோ அது வந்து கரெக்டாக தான் இருக்குதா, சிக்னேச்சர்ஸ் கரெக்டாக தான் இருக்குதா, உங்கள் ஃபோட்டோஸ் வந்து கரெக்டாக இருக்குதா, அதுக்கடுத்து அதாவது உங்கள் டேட்டாஸ், அதாவது உங்கள் நேமு, ஃபாதர் நேமு, அந்த மாதிரி டேட்டாஸ் எல்லாம் நம்ம சர்டிஃபிகேட் நம்பர் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? செக் பண்ணிவிட்டு கடைசியாக வந்துட்டு அப்புறமேலு சப்மிட் கொடுங்க. ஓவராலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக நான் சொல்ல வந்த விஷயம், இந்த பிஎஸ்டிஎம் படித்தவங்களுக்கு, அதாவது டிகிரி ஸ்டாண்டர்டில் வந்து பிஎஸ்டிஎம் படிச்சிருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கான ஃபார்மெட்டுமே இது கூட சேர்த்து கொடுத்துருக்காங்கயா. சரிங்களா? ஒருவேளை போன வருஷம் முடிச்சிருப்பீங்க, அவங்களுக்கெல்லாம் டிகிரி படித்து தமிழ் மீடியம் படிச்சிருப்பீங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு கூடுதல் பெனிஃபிட்டு. ஸோ கண்டிப்பாக வந்து பிஎஸ்டிஎம் நீங்கள் வச்சுருக்கும் பட்சத்தில் தயவு செஞ்சு அதையும் சேர்த்து நீங்கள் மென்ஷன் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கான ஃபார்மெட்டும் வந்து கொடுத்துருக்காங்க, இந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்குது. சரிங்களா? இதுக்கான லிங்க் அதை வந்து உங்களுக்கு கீழே தர சொல்கிறேன், இல்லாட்டி நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் வந்து உங்களுக்கு கீழே வந்து இதை வைக்க சொல்கிறேன். சரிங்களா? ஸோ வேணால் டவுன்லோட் பண்ணி ஒன்ஸ் வந்து நீங்கள் பார்த்துக்குங்க. ஒவ்வொன்றா வந்து பொறுமையாக நிதானமாக படித்து பாருங்கள், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து நமக்கு இடஒதுக்கீடு தொடர்பானையும் நியமன தேர்வு, அதில் வந்து இடஒதுக்கீடு தொடர்பானையும் அதில் வந்து மொத்தமாக டீட்டெயில்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, கவனிக்கக்கூடிய விஷயம் வந்து பிஎஸ்டிஎம் ஒன்று அப்ளிகேஷன் பண்ணும்போது நம்ம வந்து கரெக்டாக வந்து இது பண்ணியிருக்கோமா அப்படின்னு பாருங்கள். அதுக்கடுத்து வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இருக்கவங்களுக்கும் அந்த இதுவும் ஏதாவது இருந்தீங்க அப்படின்னா ஸோ அதையும் வந்து தயவு செஞ்சு மென்ஷன் பண்ணுங்கள். சரிங்களா? இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஏ சர்டிஃபிகேட், பி சர்டிஃபிகேட்டு, இல்லை நேஷ்னல் லெவலில் இல்லை இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்துட்டு காம்படிஷனில் வந்து வின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் அதையும் வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் மறந்துடாதீங்க. மறந்துட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து அதெல்லாம் உங்களுக்கு கூடுதல் பெனிஃபிட். ஏன்னா வேகன்சிஸை பொறுத்தளவுக்கு 645 அப்படின்றது வந்துட்டு இதுக்கு முன்னாடி குரூப் 2 எல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது ரொம்பவே கம்மி, அப்படி தானே? ஸோ அதுக்கு முன்னாடி வந்து 5000 வேகன்சிஸ் விட்டுருந்தாங்க. அதுக்கு இப்போ போனதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதுலேயே ஒரு 3000 வேகன்சிஸ் விட்டுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது நமக்கு இந்த வேகன்சிஸ் வந்து ரொம்ப கம்மி தான். பரவாயில்ல, நம்ம என்ன செய்ய முடியும், நம்ம வந்து என்ன தான் நம்ம அறக்கோவல் விட்டாலும் டிஎன்பிசி என்ன செய்வாங்க அப்படின்னா நம்ம தான் செவி கொடுத்து கேட்க மாட்டாங்க. நம்ம அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் அப்படின்ற மாதிரி தான் அவங்க நடந்துக்குருவாங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் குரூப் 4 வந்து சிலபஸை தாண்டலை அப்படின்ற விஷயத்தை வந்து ஃபஸ்ட்டு வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? நம்ம நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, அந்த ராஜ் அப்படின்றவர் நமக்கு எக்ஸ் வலைத்தளத்தில் ஒரு ட்விட் போட்டிருந்தார். பார்த்தீங்கன்னா சிலபஸை தாண்டி என்ன இருக்குதோ அதை நீங்கள் எனக்கு வேணால் ஃபோட்டோ பிடிச்சி அனுப்பிச்சுடுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? அப்படி பார்த்தா அவங்க சொல்கிறத பார்த்தா சிலபஸை வந்து தாண்டலை, அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் நமக்கு 10ஆம் வகுப்பு தரம் அப்படின்றது வந்து தாண்டப்பட்டிருக்கு.
குரூப் 4க்கு வந்துட்டு எல்லா பேருமே 10ஆம் வகுப்புக்கு தரம் அதை தாண்டியிருக்காங்கன்ற விஷயம் வந்து நமக்கு எல்லா பேருக்குமே தெரியும். ஸோ அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்க இல்லை அப்படின்னு நமக்கு தெரியல. ஸோ பொறுத்து தான் வந்து பார்க்கணும். சரிங்களா? ஓகே, நமக்கு வந்து சிலபஸ் வந்துட்டு அப்படியே குரூப் 4ஓட டிட்டோ தான். குரூப் 4ல் என்ன இருக்குதோ அதில் 1-2 மட்டும் கூடுதலாக இருக்கும், கம்மியாக இருக்காது. 1-2 மட்டும் கூடுதலாக இருக்கும். ஸோ பொதுத்தமிழ், இலக்கணம், சொல்லகராதி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எழுதும் திறன், அதுக்கடுத்து கலைச்சொற்கள், அதுக்கடுத்து வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எளிய மொழிபெயர்ப்பு, அடுத்து இலக்கியம், தமிழறிஞர்கள் தமிழ் தொண்டும், அதில் ஒவ்வொரு மாதிரி 15 10 அப்படின்னு ஒவ்வொரு இதுலையும் கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே குறிப்பு கொடுத்துருக்காங்க பாருங்க. அழகு 7க்கான பாடத்திட்டம் 10ஆம் வகுப்பு வரையிலான அப்டேட் SSLC ஸ்டாண்டர்ட் பாட பத்தத்தில் அடிப்படையாக கொண்டது. அதான் நமக்கு தெளிவாக சொல்லியிருக்காங்க. 7லேருந்து மட்டும்தான் என்ன சொல்லியிருக்காங்க, நாங்கள் வந்து இந்த 7வது யூனிட் மட்டும்தான் நாங்கள் வந்து 10ஆம் வகுப்பு தரத்தில் வந்து கேட்போம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல. அடுத்து ஜென்ரல் இங்கிலீஷில் வந்துட்டு ஸோ கிராமர்ஸு, வெக்காபுலரிஸு, ரைட்டிங் ஸ்கில்ஸு, அதே மாதிரி தான் டெக்னிக்கல் டேர்ம்ஸு, ரீடிங் காம்படிஷன்ஸ், அடுத்து அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ போயமை நம்ம ஸ்கூல் புக்ஸில் இருக்கக்கூடியதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. அதுக்கடுத்து ஜிகேல பொறுத்தளவுக்கு ஸோ ஜென்ரல் சயின்ஸு, அதுக்கடுத்து ஜாகிரஃபி, அதுக்கடுத்து ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம்ஏ, அதுக்கடுத்து பாலிட்டி அண்ட் எக்கனாமிக்ஸு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இதில் கடைசியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது நல்லா கவனிங்க. ஸோ சிலபஸை பொறுத்தளவுக்கு பாலிட்டி நடப்பு நிகழ்வுகள், வேறு எதுலையாவது நடப்பு நிகழ்வுகள் இருக்கான்னு பாருங்கள், கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ பாலிட்டி ரிலேட்டடாக இப்போ ஏதாவது தேர்தல் நடக்கும் இல்லை இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது ரிலேட்டடாக கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எக்கனாமிக்ஸில் வந்து அது ரிலேட்டடாக, எக்கனாமிக்ஸ் பாலிட்டி 2 ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸை ஸோ நல்லா வந்து பார்த்துங்க. சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி நமக்கு வந்துட்டு ஸோ திருக்குறள் இன்க்ளூடிங் திருக்குறள் இருக்கும். சரிங்களா? அதுக்கடுத்து வந்துட்டு மேக்ஸ் அண்ட் சைக்காலஜியில் 15+10 ஸோ மொத்தம் 25. மொத்தம் அதே மாதிரி தான் குரூப் 4 பேட்டர்ன் எந்த மாதிரி இருந்துச்சோ அதே பேட்டர்னில் தான் இருக்கும். சரிங்களா? அடுத்து இது முக்கியமான ஒன்று பாருங்கள். ஸோ ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் முதன்மை தேர்வு 2A பணிகள் தமிழ் தகுதி தேர்வு. சரிங்களா? நமக்கு ரிட்டர்னில் எழுதும் இல்லையா? ஸோ அந்த தேர்வு திட்டத்தை வந்து கொடுத்துருக்காங்க. மொழிபெயர்ப்பு அதே தான், நமக்கு போன ப்ரிலிம்ஸுக்கு மெயின்ஸுக்கு என்ன எழுதணுமோ அதே தான். சரிங்களா? அந்த தான் வந்து கொடுத்துருக்காங்க. தற்கால நிகழ்வுகள் பாடத்திட்டம் அதை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இந்த இதுலேயே ஃபுல்லாக வந்து நமக்கு தெளிவாகவே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சரி, அடுத்து பாருங்கள். ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் அதாவது மெயின்ஸ் எக்ஸாமை பொறுத்தளவுக்கு குரூப் 2 மட்டும். அதில் பார்த்தீங்கன்னா பொது அறிவு பட்டப்படிப்பு தரம் 300 மதிப்பெண்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன தான், ஸோ நமக்கு வந்து தமிழை தவிர்த்துட்டு நமக்கு வந்து தமிழ்நாட்டின் சிறப்பு பார்வையிட நவீன இந்திய வரலாறு, தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, இந்தியன் ஹிஸ்ட்ரி சுருக்கமாக சொல்லணும், அதில் 40 கொஸ்டின். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் சமூகம் ஃபுல்லாமே நமக்கு தமிழ்நாடு அக்கு வேற ஆணி வேற பிரிச்சிருக்கணும், அந்த மாதிரி தான். சரிங்களா? தமிழ்நாடு சமூகமும் பண்பாட்டு தொன்மையும் அதில் ஒரு 30 மார்க் மதிப்பெண்கள். அதுக்கடுத்து தமிழ்நாட்டின் சிறப்பு பார்வையின் இந்திய நிலவும் சமூக பிரச்சனை சோசியல் இஷ்யூஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு 50 மதிப்பெண்கள். சரிங்களா? ஓகே, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்கில் வந்து ஒரு 40 கொஸ்டின்ஸு, அதில் வந்து ஒவ்வொரு சிலபஸாக வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பாலிட்டியில் ஸோ தமிழ்நாட்டின் சிறப்பு பார்வையுடன் பாலிட்டி. சரிங்களா? அரசியல் ஆளுகை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதுதான் நமக்கு வந்து சிலபஸ்ஸு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, தமிழ்நாட்டின் சிறப்பு பார்வை இந்திய புவியியல், ஜாகிரஃபியில் சுற்றுச்சூழல், பல்லுயிர், அந்த மாதிரி பேரிடர் மேலாண்மை, இந்த மாதிரிலாம் ஒரு 40 கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ இது ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த 2A 2க்கு வந்து தனித்தனியாக வந்து சிலபஸ் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த குரூப் 2 பொது அறிவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த வினாக்கள் பாருங்கள். அழகு 1ல் வந்துட்டு எப்படி கேட்போம், என்ன மாதிரியான பேட்டர்னில் கேட்போம் அப்படின்றத வந்து ரொம்ப தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? பாருங்கள், அழகு 1, 3, 4, 5, 6, 7. சரிங்களா? 7லேருந்து பார்த்தீங்கன்னா 9 × 10, அதாவது இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். வினாக்கள் எண்ணிக்கை 1 2 1 3 1 1. ஸோ மொத்தம் வந்து 9 கேள்வி, 9 × 10 கொஷின்ஸு. மொத்தம் பார்த்தீங்கன்னா என்ன செய்யணும், 90 மதிப்பெண்கள் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அழகு 2ல் மட்டும் 5 வினாக்கள் கேட்குறாங்க. ஸோ விடையளிக்க வேண்டிய வினாக்கள் பார்த்தீங்கன்னா 3. ஸோ அதுக்கு ஒரு 30. ஒவ்வொருத்துக்குமே அப்படி தெளிவாக வந்து நமக்கு எத்தனை கொஷின்ஸ் எங்கேருந்து கேட்போம் அப்படின்ற விஷயத்த ரொம்பவே தெளிவாகவே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா பார்த்துக்குங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குரூப் 2A ஸோ அதுக்கான ஸோ நம்ம வந்து அப்ஜெக்டிவ் டைப் இருக்கு இல்லையா, குரூப் 2A அது நமக்கு தெரிஞ்சது தான். சரிங்களா? அதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் கவனிக்கக்கூடிய விஷயங்க. சரிங்களா? என்னென்னு பாருங்கள். ஸோ நமக்கு வந்து பொது அறிவு பட்டப்படிப்பு தரம் மொத்தம் 150 கேள்விகள். சரிங்களா? 150 கேள்விகள். இந்த இடத்துல நம்ம கவனிக்கணும். மொத்தம் வந்து நமக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தமிழுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் இருக்கும். ஸோ இதில் வந்து தமிழுக்கு அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா ஸோ கொஞ்சம் கம்மி தான். சரிங்களா? பாருங்களேன்,
ஸோ தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியை பொறுத்தளவுக்கு 30 கேள்வி அதில் வந்து கொடுத்துருக்காங்க சிலபஸ் வைஸாக. அதுக்கடுத்து தமிழ்நாடு கொடுத்த பார்வை அதே தான், அங்கே இருக்குது என்ன 2க்கு என்ன இருக்கோ அதே தான். ஸோ சேமாக சிலது வந்துட்டு ரெண்டும் கம்பைனாக வர மாதிரி வரும் சரிங்களா. அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக்கில் 20 கொஷின்ஸ் அதே மாதிரி. ஸோ ஒவ்வொரு யூனிட்டுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கொஷின்ஸ் வந்து நமக்கு டேலி பண்ணி எத்தனை கொஷின்ஸ் இதுலேருந்து கேட்போம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. அதுக்கடுத்து பாருங்கள் சைக்காலஜி 50 கொஷின்ஸ், ஜென்ரல் சயின்ஸ் ஜென்ரல் ஜிகேயை பொறுத்தளவுக்கு 150 கொஷின்ஸு. ஸோ இதுக்கு வந்துட்டு சைக்காலஜி எத்தனை கொஷின் 50 கொஷின்ஸ் வேலை முடிச்சு. மொத்தமே வந்து தமிழ்லாம் கிடையாதுங்க சரிங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து இது இவ்வளோ தான் நமக்கு வந்து இருக்குது. ஸோ இதை பார்க்கக்கூடிய விஷயம் அவ்வளோதான் சரிங்களா. பாருங்கள் நல்லா படிங்க. ஸோ இருக்கக்கூடிய ஒரு 70 to 75 நாட்கள் தான் இருக்குது. ஸோ வரக்கூடிய நாட்கள் ஒவ்வொரு நாட்களுமே முக்கியமானது. ஸோ 645 வேகன்சிஸு, ஒரு 600 வேகன்சினே வச்சுக்கிறோமே சராசரியாக. இன்னும் நம்ம கூடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது, ஒன்றும் கவலைப்பட வேணாம் சரிங்களா. நமக்கான ஒரு வேலை வந்து கண்டிப்பாக நமக்கு இருக்கும். நல்லா படிங்க. ஸோ வேறு எதையை பற்றியும் உரி பண்ணிக்கிறாதீங்க. ஸோ ஒவ்வொரு நாளையுமே நல்லா சிறப்பாக வந்து செயல்படுத்துங்க. ஸோ வரக்கூடிய காலங்கள் நமக்கானதாக இருக்கட்டும். ஸோ கடவுளை வந்து நாங்கள் வேண்டிக்கிறோம். ஸோ எல்லாருமே கண்டிப்பாக பாஸ் ஆகணும். நல்லா படிங்க, படித்தா நம்ம கண்டிப்பாக பாஸ் ஆகிடலாம். ஸோ அதை மட்டும் ஏன் வச்சுக்கோங்க. படித்தால் மட்டுமே அரசு வேலை அப்படின்ற எண்ணத்தை மட்டும் மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. ஸோ காலம் கடந்து போகும் கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சீக்கிரமாக 70 நாள்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோதான், ரொம்ப சீக்கிரமாக போயிடும். ஸோ நல்லா படிங்க, பார்த்துக்கலாம். ஸோ அடுத்து ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.